இந்த ஒரு கிளைமேட் வந்தா மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பெங்களூர்ல ஒரேடியா மழை பெஞ்சாலும் பரவால்ல, இல்ல வெயில் அடிச்சாலும் பரவால்ல. மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கல, விட்டு விட்டு தூறலா போட்டுட்ருக்கும். அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸே துருவாக்கு அடிக்கடி ஃபீவர், கோல்டு பயங்கரமா வரும். சண்டே மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3:00 போல ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ் கெஃபேக்கு வந்து கிளம்பியாச்சு. நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர், இப்போ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க பெங்களூரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு. அங்கே போய் மீட் பண்ணதுக்கப்புறம் துருவா குட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். நான் வந்து பேசிக்கலி இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது, ஆம்னிவர்ட்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட நல்லா பேசினாங்க அப்படின்னா சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவேன். என்கிட்ட பேசவே இல்லைன்னா நானும் அதே மாதிரி சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவேன். நாங்கள் வந்து ஃபோன் கால்ஸில் தான் அதிகமாக பேசியிருக்கோம். பட் நேரில் பார்த்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே அவங்க கொடுக்கல. அந்த அளவுக்கு க்ளோஸாக ஒரு ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பை லக் நம்ம ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட எடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு அழகான சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வச்சிருக்கிறது ரொம்ப மினிமலான சப்ஸ்கிரைபர்ஸ் தான். எந்த ஒரு மோட்டோக்காகவும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.